வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம் சார். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு, தலைமை தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் கடிதம் எழுதியிருக்கார். இங்கே சீஃப் எலக்டரல் ஆஃபீஸருக்கும் கடிதம் எழுதியிருக்கிறார். நீங்கள் எல்லா கன்சல்டேட்டிவ் மீட்டிங்ஸ்லையும் எங்களை கூப்பிடுறதில்ல, ரெக்கக்னைஸ்டு பார்ட்டிஸ்க்கு மட்டும்தான் கூப்பிடுவீங்களா, எங்களுக்கான பிரதிநிதித்துவம் என்ன ஆகிறது, இப்படி நீங்கள் எங்களை அழைக்காதது மக்களுக்கே பார்த்திங்கன்னா டெமோக்ரஸி மேலே நம்பிக்கை இழப்பதற்கான சூழலாக போயிடும், இனிமேல் எங்களை கூப்பிடுங்க அப்படின்னு ஒரு ரெப்ரசன்டேஷனை கேட்டு கடிதம் அனுப்பியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க சார்? அது அனைத்து கட்சி கூட்டத்தை அழைப்பதற்கு சில யார்ட்ஸ்டிக்ஸ் வச்சுருக்காங்க தேர்தல் கமிஷன். அது இவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியல சார். இது ஒரு இப்போ அவங்க பதிவு செய்யப்பட்ட கட்சி, அவங்க விஜய் கட்சி ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இல்லை ரெஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி? அவ்வளோதான். ரெஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியை கூப்பிடுறதுக்குள்ள சிக்கல்கள் இருக்குது. ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியை கூப்பிடுறது தான் முறையாக இருக்குது. கட்சிகள் ஆரம்பிக்கும் போது அதை அவங்க நடத்தலாம். இப்போ திமுக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாங்க, உங்களுக்கு தெரியும். அந்த கூட்டத்துக்கு இவங்க தாவேகாவை அழைச்சாங்க, இவங்க போகல. அது கடமையாக விமர்சனம் பண்ணி ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு போகல. பட் எலெக்ஷன் கமிஷன் இவங்களை அழைக்கவே இல்லை. ஆகவே எங்களை அழைக்கணுன்றதுக்கு முன்னால் நிரூபித்து காமிக்கணும். ஒரு தேர்தலில் குறைஞ்சபட்சம் எவ்வளோ பர்சன்டேஜாக, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் போல் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களை அனைத்து கட்சி கூட்டங்களுக்கு தேர்தல் ஆணையம் அழைக்கும். ஏன்னா வெறுமனே ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிஸாக எக்கச்சக்கமாக இருக்காங்கிற ஒரு விஷயம் ஆயிரக்கணக்கில் இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் ஒரு 10, 14, 40 கட்சிகளை ரெஜிஸ்டர்லேருந்து நீக்கினாங்க. லெட்டர் பேட் பார்ட்டிஸ் 3 எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணல. 3 இது மாதிரி இட்ஸ் அ மெனேஸ். இது ஒரு பெரிய பிரச்சனை. இது இந்தியா முழுக்க ஏறத்தாழ 600 பார்ட்டிஸ் அப்படி மேலேயே அவங்கள தூக்கி போட்டாங்க. அவன் எங்கே வச்சு நடத்துவான்? முதல்ல இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை அவன் சேப்பாக் ஸ்டேடியத்தில் தான் நடத்தணும். ரெஜிஸ்டர் பண்ணவங்க எல்லாருக்கும் ஆயிடுச்சாங்கண்ணா. விஜய்க்கு செல்வாக்கு இருக்குன்றது தெரியுதுங்க. சட்டம் அப்படி பார்க்காது. இது வரைக்கும் நிரூபித்து காமிச்சிருக்கணும் மினிமம் இவ்வளோ பர்சன்டேஜ். அதனால் இதை போய் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கோரிக்கை வைக்கிறதுன்றது எனக்கு தெரிஞ்சு யார் கொடுக்குற ஐடியான்னு தெரியல. இதெல்லாம் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நிரூபிக்கணும். நிரூபித்த பிறகு தான் உங்களுக்கு அடுத்த கௌரவம் வரும். எஸ்ஐஆரில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அது தொடர்பாக ஒரு 6 பக்க கடிதத்தையும் தேர்தல் ஆணையத்துக்கு விஜய் அனுப்பியிருக்கிறாருன்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. அதில் பல விஷயங்களை சொல்கிறாரு. ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, இடம்பெயர்ந்தவர்கள் எப்படி ஃபில் பண்ணுவாங்க, என்ஆர்ஐஸாக இருக்கிறவங்க எப்படி ஃபில் பண்ணுவாங்கலாம் கொஷின்ஸை ரைஸ் பண்ணுறாங்களே தவிர அது அதோட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய வேலை முடிஞ்சிருமாங்கிற கேள்வி வருது இல்லைங்களா? அது பப்ளிக் ஃபேஸ் பண்ணுற ட்ரபிளாக இருக்குது. எஸ், இது மட்டும் பத்தாது, அடுத்த கட்டத்துக்கு போனவங்க. இப்போ எஸ்ஏஆருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம்லாம் ஓகேங்க. ஆர்ப்பாட்டம்லாம் ஸ்டேஜை தாண்டி போயிடுச்சு. இன்றைக்கி இன்றைக்கி எஸ்ஏஆர் இஸ் ரியாலிட்டி. எஸ்ஏஆரை ஃபேஸ் பண்ணுறது எப்படின்னு தான் கவலைப்படணுமே ஒழிய சும்மா எஸ்ஏஆருக்கு எதிராக போய் தேர்தலில் சண்டை போட்டு அப்படின்னா எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகல? நீ லீகல் சேலஞ்சு மவுண்ட் பண்ணினா அது புத்திசாலித்தனம். லீகலாக எஸ்ஏஆர் எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு விஜய் கட்சி ஏன் போகல? எது உங்களை தடுக்குது? இங்கே தெருவில் இறங்கி போராடுறீங்க. எப்போ ப்ராசஸ் ஆரம்பித்து 2 மாதம் ஆகுது, 2 வாரம் ஆகுது. பல இடங்களில் பிரச்சனை இருக்குது. இன்னும் மக்களால் சரியாக புரிஞ்சுக்க முடியல. பிஎல்ஓஸ் ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. ஒன்ஸ் ரிஜெக்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் மல்லு கட்டிட்டு போய் நிற்கணும். இந்த தடவை தமிழ்நாடு எலெக்ஷனில் எஸ்ஐஆரால் மிகப்பெரிய பாதிப்பு வாக்காளர் பட்டியலில் வரப்போகுது. கழுத்துக்கு மேலே எல்லாருக்கும் கத்தி தொங்குது. எவன் ஓட்டு இருக்கும் எவன் ஓட்டு இருக்காதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு கால்குலேட்டடாக ஓட்டர் லிஸ்ட்டை ட்ரிம் பண்ணுற வேலையை எலெக்ஷன் கமிஷன் செய்யுது. பிஎல்ஓஸ் வருவாங்களா இல்லையான்னு தெரியாது. கடந்த காலங்களுக்கும் இப்போத்துக்குமான எலெக்ஷன் கமிஷனோட அணுகுமுறையில் இருக்கக்கூடிய அடிப்படையான வேறுபாடு, கடந்த காலங்களில் டிஎன் சேஷன் காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் இருந்தவங்க வரைக்கும் எவ்வளோ வாக்காளர்களை தகுதி உள்ளவங்களை 18 வயது நிரம்பியவர்களை ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்க்கணும். அன்றைக்கி வாக்குப்பதிவு நிலத்தன்று அதிகமாக போலிங்கை என்கரேஜ் பண்ணணும். இன்றைக்கி தலைகீழ இந்த எலெக்ஷன் கமிஷன் எவ்வளோ பேர் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து நீக்கணும். பூத்துக்கு எவ்வளோ பேரை வரவிடாமல் பூத்தில் தடுக்கணுமோ ஓட்டிங்க அன்றைக்கி தடுக்கணும். இந்த உயர்ந்த நோக்கத்தோடு தான் எலெக்ஷன் கமிஷன் செயல்படுது. கண்ணு முன்னால் தெரியுது இது. இதில் இவங்க போய் இன்றைக்கி போராடுறது ஏன் கோர்ட்டுக்கு போகல? நீங்கள் இதுக்கு எதிராக போனீங்க இல்லை, வக்ஃபுக்கு எதிராக போனல. வக்ஃபு சட்டம் எதிர்த்து விஜய் கட்சி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. எஸ்ஐஆருக்கு எதிராக இப்போ திமுக போட்டிருக்கு, காங்கிரஸ் இம்ப்ளீட் பண்ணியிருக்கு, சிபிஎம் இம்ப்ளீட் பண்ணியிருக்கு. நாங்கள் தான் மாற்றுன்னு சொல்கிற பிரைமரி ஃபோர்ஸ்னு சொல்கிறீங்கல்ல. எஸ்ஐஆருக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு என் விஜய் கட்சி போகல. இப்போ இங்கேயும் அறிக்கை கொடுத்து இப்போ என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? ஆர்ப்பாட்டம் பண்ண வேணான்னு சொல்லலை. பட் நடைமுறையில் என்ன பண்ண போகிறீங்க? அதாவது எஸ்ஐஆரை பாய்காட் பண்ணுறது, யூ கேனாட் அஃபோர்ட் டு பாய்காட் எஸ்ஐஆருங்கிறதுன்னு சூசைட். அது பாய்காட் பண்ணுன்றாங்க அவன். தே வாண்ட் இன்ஃபேக்ட் தி எலெக்ஷன் கமிஷன் இஸ் இன்வைட்டிங் பீப்புள் டு பாய்காட். நீ போடா தொலைஞ்சு போ, எனக்கு லிஸ்ட்டு ட்ரிம் பண்ணுறதுக்கு உதவும். லிஸ்ட்டு அப்படியே ட்ரிம் பண்ணிடலாம். எலெக்ஷன் கமிஷன் வில் பி ஜூபிலியன்ட் இஃப் யூ பாய்காட்.
நீ புறக்கணிச்சுன்னா எலெக்ஷன் கமிஷன் குதூகூலத்தில் திளைக்கும். குதூகூலத்தில் எலெக்ஷன் கமிஷன் திளைக்கும். நீ பாய்காட் பண்ணினா நீ பாய்காட் பண்ண முடியாது. எப்படியாவது முண்டி அடிச்சுட்டு போய் அந்த பஸ்ஸில் ஏறணும். இப்போ தெரியாது இந்த வலியும் வேதனையும். நான் எதுக்கு மெனக்கடன்னு விட்டினா தேர்தல் நாள் அன்னைக்கு எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்து தெருத்தரவாக சுற்றினாலும் ஓட்டு போட முடியாது. ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இல்லைன்னா ஜனாதிபதியை நினச்சாலும் நீ ஓட்டு போட முடியாது. அப்போ அதனால தான் இவ்வளோ மெனக்கடுறாங்க கட்சிகள். ஃபார்மை முதல்ல வர பிஎல்ஓ என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்கிறது ஆஃப் பேஜ் ஃபஸ்ட்டு காலத்தை மட்டும் ஃபில்லப் பண்ண, 2-3 ஃபில்லப் பண்ண வேணான்றாங்க. ஆனால் உண்மையில் என்னென்னா 2வது காலத்தை நீ ஃபில்லப் பண்ணணும், 3வது காலத்தை ஃபில்லப் பண்ண வேணாம். இது தெளிவாக தினமலரில் போட்டிருக்கான். வேறு பிஎல்ஓ சொல்கிறான் ஃபஸ்ட் ஆஃப் ஃபில் பண்ணிட்டு 1, 3 ஃபில்லப் பண்ணு, 2 பண்ணாதன்றான். ஆக்சுவலாக தலைகீழ சில பேர் ஃபர்ஸ்ட்டை மட்டும் பண்ணி இது 2 நாங்கள் பார்த்துக்கிறோம். அப்படி தான் பிஎல்ஓ சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மட்டும் ஃபில்லப் பண்ணு, 2-3 நான் பார்த்துக்கிறோன்றான். எங்க அப்பா அம்மா டீடைல்ஸ் எல்லாம் நீ எப்படியா வெப்சைட்ல இருக்குன்றான். நீ அந்த எபிக் கார்டை காமிச்சா பார்த்து எடுத்துடலான்றான். எத்தனை பேரால டிஜிட்டல் லிட்ரஸி எந்த லெவலில் இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில்? எத்தனை பேரால வெப்சைட்டுக்குள்ளே போய் ஆன்லைனில் பார்க்க முடியும்? அந்த சைட்லேயே பல இஷ்யூஸ் இருக்குன்னு சைட்லேயும் பல இஷ்யூஸ் இருக்குது, பார்க்கறதே தெரியாதுங்க. டிஜிட்டல் லிட்ரஸின்னு ஒன்று இருக்குல்ல, இ சேவா மையன்னு எதுக்கு வச்சுருக்க? எல்லாருக்கும் டிஜிட்டல் லிட்ரஸி இருந்ததுன்னா இது பிரச்சனையே இல்லை. ஒரு ஃபார்மில் 2வது காலத்தை ஃபில் பண்ணுறதுக்கு நீ வந்து ஆன்லைனில் போய் தான் டீட்டெயில் எடுக்கணும்னா அங்கேயே நீ செக் வைக்கிற. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. எனவே நிச்சயமாக வந்து இது வந்து இட்ஸ் அ வெரி பிக் திங். அதாவது வந்து வரக்கூடிய தேர்தல் வந்து இப்போ சாமானிய மனிதனுக்கு தமிழ்நாட்டில் பெரிய சவால். எவன் பேர் இருக்கும் எவன் பேர் இல்லைன்னு தெரியாது. கழுத்து மேலே தொங்குற கத்தி தான் இது. தெளிவாக வந்து திமுக அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். பட் பயத்தை கிளப்பாமல் அவங்க ஹெல்ப் பண்ணணும். பல இடங்களில் திமுக போகிறாங்க, சில இடங்களில் அண்ணா திமுக போகிறாங்க. தாவேக்காரங்க வந்து பிஎல்ஓஸோட அக்கம்பெனி பண்ண ஒரு ஃபோட்டோ கூட நான் பார்க்கல. இவர்கள் கவலைப்பட வேண்டியது அதை தான். பிஎல்ஏஸ் நியமனம் பண்ணிட்டாங்களான்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருக்காங்களா, இல்ல போஸ்டிங்ஸ் போட்டிங்களாங்கறது. ஏடிஎம்கே ரெப்ரசன்டேட்டிவ், குறிப்பாக டிஎம்கே ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கணிசமான அளவு பிஎல்ஓஸோட ட்ராவல் பண்ணுறாங்க. உங்களுக்கு பிஎல்ஏஸ் இருக்காங்களா, நீங்கள் கட்சி அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கிற கேள்வியை வச்சா தானே நீங்கள் ஏன் போகலாங்கிற இடத்துக்கு வர முடியும். அந்த இடத்துல நீங்கள் 1.5 வருஷம் கழிச்சு இப்போ தான் இளைஞர் அணிக்கும் மகளிர் அணிக்கும் அமைப்பாளர்களில் பொறுப்பாளர்களை டிஸ்ட்ரிக்ட் வைஸாக போடுறீங்க. சில பொறுப்புகளுக்கெல்லாம் மாநில அளவில் ஆளே போடாமல் ஆனால் மாவட்ட அளவில் போடுறீங்கிறதெல்லாம் இவ்வளவு ஆர்கனைசேஷன் இருந்தால் தானே நீங்கள் கிரவுண்டுக்கு போக முடியுங்கிற கேள்வி வருதுல்ல அந்த இடத்துல. ஆமாம், அந்த பிரச்சனையும் வருது. அல்லது இதை பற்றின சீரியஸ்னஸ் உங்களுக்கு இருக்கான்னு தெரியுது. 4 பக்கம் அறிக்கை கொடுத்துட்டு இப்போ போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுல பண்ணுங்கள், அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கிரவுண்டில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணணும். உங்கள் ஓட்டர்ஸோ உங்கள் பூத்தில் இது எல்லாரையும் விட பாதிக்கப்பட போகிறது விஜய் கட்சி தான். ஜென்சி 2005-6க்கு பிறகு பிறந்தவன். அவன் பேர் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இப்போ இருக்க வாய்ப்பு இல்லை. நீ தான் சேர்க்கணும். 2002 அவன் ஆஃபீஸாக இருக்க போகிறது. அப்போ நீ உன் கவலை பூரா அங்கே இருக்கணும், கிரவுண்டில் இருக்கணும். ஆர்ப்பாட்டம் எவன் வேணா பண்ணலாம். 2002 நீங்கள் 17 வயசுன்னு வச்சா கூட அப் டு 40 வரைக்கும் இருக்கிறவங்களே உங்கள் ஓட்டர்ஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணாலும் எல்லாருமே ட்ரபிளில் இருக்காங்க. அதிகமாக கவலைப்பட வேண்டியது விஜய் கட்சி தான். திமுக அண்ணா திமுக இல்லை. ஏன்னா அவங்களை ஆதரிக்கக்கூடிய வாக்காளர்கள் 35+ தான் இருப்போம். அவன் அங்கே அன்றைக்கி 20 வருஷத்துக்கு முன்னால் 40+ இருப்பான். 20 வருஷம் மேலே கண்டிப்பாக ஓட்டு போட்டிருப்பான் மெஜாரிட்டி ஆஃப் தம். வேணாஸ் யூ ஆர் தி கேட்டகரி ஜென்சி கேட்டகரி. ஜென்சியில் வந்து நீ எப்படி முதல்ல அவனை பூத்துக்கு கொண்டு வா, அவனை ஓட்டர் லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வா, மேக் எம் மெம்பர் ஓட்டர். அதைத்தான் இவங்க கவலைப்படணும். 2வது, அவ்வளோ தூரம் நீங்கள் பேசிட்டு ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகல? கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனை பாய்காட் பண்ணிங்கல்ல, எஸ்ஐஆர் வேணாம் தெருவில் போராடுறீங்க, ஏன் கோர்ட்டுக்கு போகல? இவ்வளோ கேள்விகள் இருக்குது. அப்போ வெளிப்படையாக பிஜேபியோட நீங்கள் பயப்படுறீங்களான்ற கேள்வியும் வருது உங்களுக்கு. இதில் அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்கும் சார். பொலிட்டிக்கலி இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிஸும் ப்ரோ எஸ்ஐஆர் ஆன்டி எஸ்ஐஆர் தமிழ்நாடு பைப்போலாராக போயிருச்சு. டிஎம்கே ஒரு சைடு, ஏடிஎம்கே ஒரு சைடு. ஏடிஎம்கே கூட பிஜேபி நிற்குது. இப்போ விஜய் நான் 2 பேரும் வேண்டாங்க பிஜேபி இருக்கிறதுனால ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது அவருக்கு அந்த இடத்துல ஒரு சிக்கலாக இருக்கும். எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், ஆனால் நீதிமன்றத்துக்கு போக மாட்டோம், ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எங்கள் ஓட்டர்ஸ்க்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டோங்கிற இடத்துல அது ஒரு கன்ஃபியூஷன் தான். புரியல, இதை பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ண. இப்போ திமுக வந்து ரொம்ப அழகாக ஃபைட் பண்ணுறாங்க, லீகலாக ஃபைட் பண்ணுறாங்க, பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் தங்கள் ஆட்களை வந்து களத்தில் இறக்கி தங்களுடைய வாக்குகளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஓட்டர் ரோல்லேருந்து பேரை தேடுறதுக்கெல்லாம் அவங்க பை ஸ்பீச் த்ரூ ஸ்பீச் கொடுத்தாலே ரெகக்னைஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுற அளவுக்குலாம் அப்ளிகேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸ் ஆக்சுவலாக அது கிளாசிக் டெக்ஸ்ட் புக் கேஸ். எப்படி ஒரு கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூ ஃபேஸ் பண்ணணுன்றதுக்கு திமுக தான் சரியான உதாரணமாக இருக்குது. இன்னைக்கு கோர்ட்டுக்கு போனது பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு. நான் எலெக்ஷனை பாய்காட் பண்ண மாட்டேன், இல்லை அது ப்ராசஸ்லேருந்தே விலகிட மாட்டேன்,
உள்ளுக்குள்ள சிஸ்டம்குள்ளே இருந்துக்கிட்டே நான் ரெசிஸ்ட் பண்ணிப்பேன். அது நீங்கள் டபுள் ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் அந்த விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் கம்ப்ளீட்டாக விட்டுட்டு போயிட முடியாது. எனக்கு ஸ்டேக்ஸ் ஜாஸ்திங்கிற புரிதல் உள்ள கட்சியாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு திமுக அந்த இடத்துல அவங்க எப்படி பண்ணணும், எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணுன்றதுக்கு ஒரு சரியான உதாரணமாக அவங்க இருக்காங்க, மற்றவங்க இல்லை, மற்ற கட்சிகள் இல்லை. ஸோ இது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் தான் இது. தாவேகாவோட இந்த முயற்சி என்பது இது ஓகே. மறுபடியும் நான் சொல்லலாம், இது பத்தாது. எதை செய்யணுமோ அதை செய்யாமல் நீங்கள் செய்ய வேண்டியது ஓகே தான், இதுதான். பட் இதை விட அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது கிரவுண்டில் போய் பிஎல்எஸோட ட்ராவல் பண்ணி உங்கள் ஓட்டர்ஸை இதுக்குள்ளே கொண்டு வாங்க. எஸ்ஐஆர் பார்ட்டிசிபேஷன் இல்லாததும் அதில் கீனா தன்னுடைய கட்சிக்காரர்களை இறக்காததும் டவுன்ஃபால் ஆஃப் மகாகட்பந்தன்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதுவும் ஒரு காரணம். அங்கே என்னன்றது இன்னமும் தெரியல. இவ்வளோ பெரிய மேசிவ் ஸ்கேலுக்கு வந்து வெறும் எஸ்ஐஆர் மட்டுமா காரணமானு என்னால் சொல்ல முடியாது. அது அப்படி நம்ம நம்ப முடியாது. இல்லை, நான் சொல்கிறது எஸ்ஐஆர்ல பார்ட்டிசிபேஷன் இல்லைன்னும் போது பப்ளிக் கூட நீங்கள் அந்த ஒரு மாதம் விலகிடுறீங்க, மக்கள் நீங்கள் விலகிடுறீங்க. இவ்வளோ பெரிய எக்ஸசைஸ்க்கு வந்து வெறும் எஸ்ஐஆர் மட்டும் காரணம் இல்லை. எஸ்ஐஆர் மேபி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ், நாட் த ஒன்லி ரீசன். அது வேற கதை. இங்கே கதை வந்து நீங்கள் நிச்சயமாக இது ஒரு சிக்கல் தான். எல்லா கட்சிகளுக்கும் இந்த எஸ்ஐஆர் ஆதரிக்கிற பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் பலத்த அடி காத்திருக்கு. பர்சனலி ஏடிஎம்கே பிஜேபி கேடர்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க புலம்புகிறார்கள். அவர்கள் தலைவர்கள் வந்து விவரம் தெரியாமல் எஸ்ஐஆர் ஆதரிக்கிறாங்க, எங்கள் கிரவுண்டில் எங்களுக்கு எதிராக போகுதுன்னு தான் அதிமுக பாஜகவுடைய தொண்டர்கள், பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நம்முடைய வானதி சீனிவாசன் எஸ்ஐஆரை வந்து அப்படியே வரிஞ்சு கட்டிட்டு ஆதரிச்சாங்க அந்த அம்மா. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, பிஎல்ஓக்கு ட்ரைனிங் இல்லைன்றாங்க. இதைத்தானே திமுக சொல்லிச்சு, திமுக ஐடிவிங்க போட்டிருந்தாங்கல்ல, இதைத்தானங்க நாங்கள் சொன்னோன்னு. நீ எஸ்ஐஆரை நீங்கள் ஆதரிக்கிறீங்க, ஆனால் பிஎல்ஓ ட்ரைனிங் இல்லைன்னா கந்தரகோலம் இல்லை. அதில் எங்கே சிக்கல் வருதுன்னா, டிஎம்கே அதை தேர்தல் ஆணையம் ப்ளஸ் பிஜேபி ரீசன்கிறாங்க, வானதி சீனிவாசன் தேர்தல் ஆணையம் ப்ளஸ் டிஎம்கே ரீசன்கிறாங்க. பிஎல்ஓஸ்க்கு ட்ரைனிங்கே நீ கொடுக்கலன்னா எலெக்ஷன் கமிஷன் லட்சணத்தில் ஒர்க் பண்ணு. நீ எப்படி எஸ்ஐஆர் ஒரு வருஷத்தில் செய்ய வேண்டிய ப்ராசஸ் நீ ஒரு மாதத்தில் செய்கிறானா எவ்வளோ அயோக்கியத்தினார். கூலாக பண்ண வேண்டிய ப்ராசஸ் அது. எடுத்தன் கவுத்தோன்னு வந்து பண்ணிவிட்டு பிஎல்ஓஸுக்கு ட்ரைனிங்கே கொடுக்காம தப்பாக பிஎல்ஓஸ் பேசுகிறாங்கன்னா ஒன்ஸ் ரிஜெக்டட்னா எலெக்ஷனுக்கு 4 மாதத்துக்கு முன்னால் வச்சுட்டு அப்புறம் நீ என்ன பண்ணுவ? நீ இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி சீரியஸ் இஷ்யூ. தலைமையில் கத்தி தொங்குது, எவன் ஓட்டு போவோம் எவன் ஓட்டு இருக்குன்னு எவனுக்குமே தெரியாது. எஸ்ஐஆருக்காக அனைத்து கட்சி கூட்டம் திமுக நடத்திய போது விஜய் அதை பாய்காட் பண்ணிட்டு அவர் ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அதில் 8 இடத்துல திமுகனும் 2 இடத்துல பாஜகனும் இருந்தது. எஸ்ஐஆர் தொடர்பாக நீங்கள் நாடகம் ஆடுறீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த கூட்டத்தில் அது எலெக்ஷன் கமிஷன் மீதான அவருடைய அட்டாக் என்பது அதை விடவும் திமுக இந்த ப்ராசஸ்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறதாக போச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக நீங்கள் எஸ்ஐஆர் குறித்த புரிதலே இல்லைங்கிற இடத்துக்கு வந்துடும். வெறும் டிஎம்கே மேலே அந்த ஷிஃப்டிங் த பிளேம்ங்கிறதாக போயிடுமோங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு விஜயோட. ஆமாம், அது என்னை பொறுத்த வரைக்கும் தவறான பார்வை. அப்படி செஞ்சாங்கன்னா இட்ஸ் அ ராங் ஸ்ட்ராட்டஜி. சி த கோர் இஷ்யூ இஸ் எலெக்ஷன் கமிஷனோட அரகண்ட் அண்ட் ஆன்டி பீப்புள் ஆட்டிடியூட். மறுபடியும் சொல்கிறேன், கடந்த காலங்களில் எலெக்ஷன் கமிஷன் டிஎன் சேஷன் காலத்துலேருந்து எலெக்ஷன் கமிஷனோட உயர்ந்த நோக்கம் என்பது எவ்வளவு வாக்காளர்களை, தகுதியுள்ள வாக்காளர்களை, 18 வயது நிரம்பியவர்களை தேர்தல் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கணும், வாக்காளர்களை பதிவு பண்ணணும், என்கரேஜ் பண்ணுறதா இருந்து இங்கே தலைகீழ எவ்வளோ பேரை லிஸ்ட்லேருந்து அடிக்க முடியுமோ அடிக்கணும்னு இருக்குது. அந்த நோக்கம் கமிஷனுக்கு வந்துடுச்சுன்னா எப்படி ஒரு தனி மனிதனால் ஒரு எந்திரத்தை எதிர்த்து, அரசு எந்திரத்தை எதிர்த்து ஃபைட் பண்ண முடியும்? அது தெரிஞ்சு தான் தேர்தலுக்கு எலெக்ஷன் இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அக்ரெசிவாக ஃபைட் பண்ணுறாங்க. அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். என்ன கேட்டிங்கன்னா பிஎல்ஓவோட டிஎம்கே ஏடிஎம்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு தடையை விதிக்கக்கூடாது. இட் இஸ் தேர் ரைட். நீ இவ்வளோ பெரிய ஒரு தப்பை பண்ணி வச்சுருக்க, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதே தெரியல, விஷயம் தெரிஞ்சவங்களே தண்ணி குடிக்கிறாங்க. பிஎல்ஓஸ்க்கு ட்ரைனிங் கொடு. பிஎல்ஓஸ்க்கும் ட்ரைனிங் இல்லை. பிஎல்ஓஸ்க்கு ட்ரைனிங் இல்லாமல் மேம்பத்து ஸ்கேலில் நீ எப்படி கிரவுண்டுக்கு அனுப்புவேன்? இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தரம். பிஎல்ஓஸை நீ ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி அனுப்புனீன்னா இந்த பிரச்சனை வராது. ஒவ்வொரு பிஎல்ஓ ஒவ்வொரு மாதிரி வாய்க்கு வந்ததை பேசுகிறாங்க. பல பிஎல்ஓக்கு பதிலே சொல்ல தெரியல. அந்த ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிறது என்று சொன்னால் எங்களுக்கு என்னன்னு தான் போக போகிறீங்க. பட் அங்கே இங்கே ஓட்டு உரிமைங்கிறதே போச்சுங்க. எப்போ வரும்? டெமோக்ரஸி இஸ் ஹெட்டிங் ஃபார் வெரி சீரியஸ் கிரைசிஸ். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் அவங்களுடைய சிட்டிசன்ஷிப் அவங்க நிரூபிக்கல. நீங்கள் இதை கேட்டகரைஸ் பண்ணீங்கன்னா அவங்க விஜய் பசங்களுக்கு இருக்க பிரச்சனையாக தானே. இப்போ 2002 இருக்கவனுக்கு உனக்கு பேர் இருந்தனா ஒரு ஆட்டோமேட்டிக்கலி ஓகே அந்த ஃபார்மை மட்டும் ஃபில்அப் பண்ணால் போதுன்றான். ஆனால் அதில் சிக்கல் இருக்குது. அது வேறு. புதுசாக ஓட்டராக வரவன் இருக்கானுக்கு அவனோட சிட்டிசன்ஷிப்பே அண்டர் சீஜ். அதுக்கு தான் உங்கள் அப்பாவோட கார்டு அம்மாவோட கார்டுன்றான். கமிஷன் இஸ் நாட் ரெக்கக்னைஸ் யூ as a citizen. இது எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம், இது எவ்வளோ பெரிய பாவம். இது
இந்த பாவத்தை தான் எலெக்ஷன் கமிஷன் செய்யுது. இல்லாத அதிகாரத்தை கையில எடுத்து நீ சிட்டிசன்ஷிப்பை ஃபிக்ஸ் பண்ணுறது எலெக்ஷன் கமிஷனோட வேலை கிடையாது. உன் வேலை 18 வயசு முடிஞ்சிருக்கா, உயிரோட இருக்கானா, அந்த அட்ரஸ்ல இருக்கானா, இதுதான் உன் வேலை. இது 3 தவிர உனக்கு வேற எந்த வேலையும் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது அவன் இந்தியன் சிட்டிசனாங்கிறது அவ்வளோதான். அதுக்கு தான் ஆதார் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆதார் நான் ஏற்றுக்க மாட்டேன், அதை ஏற்றுக்கணும் தான் சுப்ரீம் கோர்ட் இப்போ சொல்லிடுச்சு. அப்புறம் தான் உனக்கு வந்திருக்கு சிட்டிசன்ஷிப் கார்டுன்னு ஒன்று இல்லாதப்ப சில டாக்குமெண்ட் மட்டும் நான் ஏற்றுப்பேன், சில டாக்குமெண்ட்டை ஏற்றுக்க மாட்டேன்னா இது என்ன அயோக்கியத்தில் ஹைலைட்டே ஓட்டர் ஐடி ஏற்றுக்க மாட்டான். நீங்கள் ஓட்டர் ஐடியை வச்சு பாஸ்போர்ட் வாங்கினா அந்த பாஸ்போர்ட்டை ஏற்று பண்ணுறான். இல்லை இது எவ்வளோ ஒரு கேடுகட்ட எலெக்ஷன் கமிஷன்னா கரெக்டாக சொன்னீங்க. பாஸ்போர்ட் வந்து ஒன் ஆஃப் த ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் சிட்டிசன்ஷிப். ஆனால் பாஸ்போர்ட்டோட கவரேஜ் இந்தியன் பாப்புலேஷனில் 8%. அழகாக சொன்னீங்க. பாஸ்போர்ட்டை நீ ஓட்டர் ஐடியை வச்சு வாங்கலாம். பாஸ்போர்ட் வந்து குடியுரிமைக்கான சான்றிதழ், ஆனால் ஓட்டர் ஐடி குடியுரிமைக்கான சான்றிதழ். இது எங்கே போய் அடிச்சுக்கிறது? இது கேலி கூத்துங்க, ஏலி கூத்து. சவக்குழிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் இந்திய ஜனநாயகத்தை அழைத்து கொண்டு போகிறது. பெரிய ஃபைட் இருக்கும். இந்த எலெக்ஷன் நடக்குமா, என்ன கந்தரகோலம் ஆக போகுதுன்னு தெரியல. நிச்சயமாக இந்த எஸ்ஐஆர் ஒவ்வொரு வாக்காளன் தலைப்பு மேலே தொங்குற கத்தி தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கொத்தா அடிக்க போகிறானுங்க. அது எப்படி அடிக்க போகிறானுங்க என்னன்னு தெரியல. கொஞ்சம் இதுக்கு பிறகு விஜய் அவர்களை நோக்கி ஒரு மைல்டான விமர்சனங்கள்ங்கிறது அதிமுக கேம்ப்லேருந்து வர தொடங்கியிருக்கோங்கிறது இருக்குது. அஃப்கோர்ஸ் எடப்பாடி அவர்கள் அது பேசலை. அவருடைய கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்த பேசியிருப்பார். அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்களோடு நிறுத்திட்டார். இப்போ கேபி முனுசாமி திரை கவர்ச்சி வச்சு வந்துடலான்னு பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை வைக்க தொடங்குறாரு. ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள் கட்டமைப்பு அவ்வளோ பலமாக நாங்கள் தான் இருக்கோம், இப்போ புதுசாக வரவங்களெல்லாம் முடிஞ்சிடாது அப்படின்னு ஒரு மைல்டாக போக ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு பிறகு அந்த ஆன்டி விஜய்க்கு தான் வேறு வழி இல்லை. லாஸ்ட் சான்ஸ்க்கும் அவர் வரல அப்படின்னா டபுள் எட்ஜட் அட்டாக்கு அவரால் தாங்க முடியுமா 2 கழகங்களினுடையதும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. கஷ்டம். கூட்டணிக்கு வரலன்னா கிரவுண்டில் போகும்போது அவருக்கு செல்வாக்கு இருக்குது. அதனால் 2 பேருக்கும் அவர் மேலே ஒரு பொறாமை இருக்கும். திமுகவுக்கும் அவர் மேலே ஒரு பொறாமை இருக்கும். அண்ணா திமுக கூட்டணி பாஜக உள்ளடக்கி அவங்களுக்கும் ஒரு பொறாமை இருக்கும். அப்போ யூ வில் பி சப்ஜெக்ட் டு அட்டாக் ஃப்ரம் போத் சைட்ஸ். அதை அவரால் தாங்க முடியுமான்னா ஒரு தரப்பே தாங்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் 2 தரப்பு எப்படி தாங்குவார்? கிரவுண்டில் ஃபங்க்ஷன் பண்ணுறது எப்படி தாங்குறாருன்னா அதோட அர்த்தம் வந்து அவர் ஓடி ஒளிஞ்சிடுவார் அப்படி நான் சொல்லலை. கிரவுண்டுக்கு வருவார், கட்சி எப்படி தாங்கும்? டே டு டே பாலிடிக்ஸ் பண்ணணும். பூத்தில் அன்னைக்கு போலிங் டே அன்னைக்கு அஃபிடவிட்டை ரிஜெக்ட் பண்ண சொல்லி கண்கொத்தி பாம்பா பார்த்துட்டே இருப்பான். உன்னோட நாமினேஷனை முதல்ல அங்கேயே உனக்கு செக் வைப்பான். ஓட்டர் லிஸ்ட்டில் பேரை முதல்ல பார்க்கணும். இவ்வளோ சிக்கல் இருக்குது இதில். ஐ டோன்ட் திங்க் ஸோ அவங்களால அதை மல்டிபிள் அட்டாக்ஸை தாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இன்னமும் பாஜக ஒரு முயற்சி எடுக்கிற ஹோலில் தான் இருக்கிறாங்களே. நம்ம பீகாருக்கு பிறகு அவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரும் பலத்தோடு இங்கே என்டிஏ விரிவாக்கம் என்பதில் விஜய்க்கான ஒரு ஸ்கோப்பை ட்ரை பண்ணுவாங்களா? டில் லாஸ்ட் மினிட் வரைக்கும் பண்ணலாங்கிற ஒரு எண்ணத்தில் இன்னமும் இருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். விஜய் உள்ள கூப்பிட்டு வருவதற்கு பாஜக கண்டிப்பாக அந்த முயற்சி அவங்களுக்கு தொடரும். எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி வரை இந்த முயற்சி தொடரும். பை பிப்ரவரி தான் அது கிளாரிட்டி கிடைக்கும். நிச்சயமாக விஜயை அதுவும் பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு வித் ரெனியூடு விகர்னுவாங்க, இன்னும் கூடுதலான ஒரு பலத்தோட நிச்சயமாக வந்து விஜயை வந்து அலையன்ஸ்குள்ளே இழுக்கிறதுக்கான எல்லா விதமான வேலைகளையும் அவங்க செய்வாங்க. அதான் இப்போ அது பீகார் முடிஞ்சிச்சு. அமித்ஷாவின் அருட்கண் பார்வை மொல்லமாக திரும்புவோம் தமிழ்நாடு பக்கம். ஆடிக்காத்தில் அம்மையை பறகுதுன்னா விஜய் எந்த பக்கம்ன்ற கேள்வி தான் முக்கியமாக எழக்கூடிய கேள்வி. கொள்கை வலுவாக இருந்ததுன்னா, கோட்பாடு வலுவாக இருந்ததுன்னா பிஜேபியால் ஒன்று அசைச்சு கூட பார்க்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் ஆன் இஷ்யூஸில் ஒரு பிஜேபியை எதுலேயும் டார்கெட்டே நீ பண்ணலை. திமுகவே ஆன் இஷ்யூஸில் பண்ணுறாராங்கிறது வேற விவாதம். பட் கம்பேரிட்டிவ்லி பிஜேபி ஆன் இஷ்யூஸில் பிஜேபியை பற்றி அவர் எதுவுமே பேசவே இல்லை. ஹெட் டு ஹெட் கொலிஷனுக்கு போகல. பீகார் எலெக்ஷனை பற்றி எந்த ரியாக்ஷனும் இல்லை. பிஜேபி ஹெட் ஆன் கொலிஷன் அவர் எதிர்க்கவே இல்லைங்க. எந்த அளவுக்கு முரண்பாடுகளின் மூட்டைனா கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு களத்துக்கு வராரு போன பிப்ரவரியில். கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக. உன் கொள்கை எதிரி தான் அரசியல் எதிரியாக இருக்க முடியும், அரசியல் எதிரி தான் கொள்கை எதிரியாக இருக்க முடியும். அரசியல் எதிரியை விட முக்கியமாக கவனிக்க வேண்டியது கொள்கை எதிரியை தான். அந்த கொள்கை எதிரியை வீழ்த்துவதற்கான அல்லது மீண்டும் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நீங்கள் கட்சி ஆரம்பித்த 3வது மாதம் வருது. 24 பிப்ரவரியில் ஆரம்பிக்கிறீங்க, ஏப்ரல் மேலே வருது. நீங்கள் பாய்காட் பண்ணீங்க. அன்றைக்கே இவங்க யாருன்றது தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி இன்றைக்கி எஸ்ஐஆருக்கு எதிராக இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க, நாளைக்கு போராடுறோம், எல்லா கதையும் சரி சார். லீகல் ஃபைட்டுக்கு ஏன் போகல? வக்ஃபுக்கு போனீங்கல்ல, இதுக்கு ஏன் போகல? ஒவ்வொரு ஃபாரம்லையும் அதை எதிர்க்கணும். அதனுடைய சீரியஸ்னஸ் புரியலையா? இல்லை தப்பான பார்வை. லெத்தார்ஜிக்காக இருக்காங்களா? அதெல்லாம் கிடையாது சார். இது ப்ரோ பிஜேபி லைன். நீ வக்ஃபு எதிர்த்து போனால் மோடி ரசிப்பார்.
ஏன்னா அது எஸ்ஐஆர் எடுத்து போனால் ரசிக்க மாட்டாங்க. டிஎம்கேனுடைய கோர் ஓட் பேங்க் அதை ஸ்பிளிட் பண்ணும் என்கிற வகையில் அவங்களுக்கு அதில் சிக்கல் இல்லைங்கிற ஒரு ஆங்கிள். யாருக்கு? பிஜேபிக்கு. டிஎம்கேனுடைய மைனாரிட்டி ஓட் பேங்கை ஒருவேளை இந்த மூவ்ஸ்னால உன்னால் ஸ்பிளிட் பண்ண முடியும்னா கோ ஹெட்னு அவங்க அதை கேல்குலேட்டிவாக நமக்கு அது பாசிட்டிவாக வந்தால் ஓகே தான் பார்ப்பாங்கன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல. எங்க வக்ஃபுக்கு வந்து கும்மி அடிச்சாகணும் முஸ்லீம் ஓட்டுக்கு, காம்படேட்டிவ்னஸ் ஃபார் முஸ்லீம் ஓட்ஸ். அதை மோடியும் பெருசாக ஒன்றும் எதிர்க்க மாட்டார். வேறஸ் நீ எஸ்ஐஆருக்கு எதிராக போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பக்கம் சிஆர்பிஎஃப் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் நீ எஸ்ஐஆருக்கு எதிராக கோர்ட்டுக்கு போனீங்கன்னா தெரில கற்று ஆர்ப்பாட்டம் பண்ணு, பேட்டி கொடு. பட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீ போகிறேன்னா கண்டிப்பாக மோடியும் அமித்ஷாவை ரசிக்க மாட்டாங்க. அது அவருக்கு தெரிஞ்சு தான் அமைதியாக இருக்கார். எஸ்ஐஆருக்கு எதிராக தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் போராடுறாங்க எக்ஸப்ட் பிஜேபி, அவங்க அதிமுக தோழமை கட்சிகள். அதுலேயும் கேடர்ஸ் வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட சீரியஸ்னஸ் புரியல. எல்லாம் வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு தான் இருக்கான், இன்க்ளூடிங் பிஜேபி, ஏடிஎம்கே. நீங்கள் விஜய் கட்சியில் நீங்கள் அதை எதிர்த்து லீகல் சேலஞ்சை மவுண்ட் பண்ணாதது வந்து விஷயம் தெரியாமல் கிடையாது. இட்ஸ் அ கான்ஷியஸ் டிசிஷன். மோடியை காயப்படுத்துகிற எதையும் அவர் செய்ய விரும்பலை விஜய். அதாவது தே ஆர் வெரி கான்ஃபிடென்ட், தே ஆர் வெரி ஃபோக்கஸ்டு தட் தே ஷுட் நாட் ரப் தம் ஆன் த ராங் சைடு. பிஜேபியை தேவையில்லாமல் சீண்டக்கூடாது அப்படின்றதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. இது பல சந்தேகங்களை கிளப்போம். எஸ்ஐஆருக்கு எதிராக இவ்வளோ போராடுற விஜய் கோர்ட்டில் போய் லீகல் சேலஞ்சை மவுண்ட் பண்ணாதது கண்டிப்பாக கேள்விக்குறியாக்கப்படும். ஏன்னா இவ்வளோ பெட்டிஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு, ஒன்றா கூட போட்டு போகலாம். கொஸ்டின் ஆஃப் பிரின்சிபல். உங்கள் கொஸ்டினை வந்து ஹியரிங் கூட ஜட்ஜி எதிர்க்க மாட்டார். பண்டில் பண்ணுவாங்க எப்பயுமே. பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸ் வரும்போது கோர் பெட்டிஷன் ஒரு 5 பெட்டிஷன் தான், மற்றதெல்லாம் வந்து பண்டில் தான் போச்சு. ஆமாம், ஃபைனலாக ஆர்குமெண்ட்ஸ் முடிஞ்ச பிறகு அவங்க சொல்லாத பாயிண்ட் சொல்லணும்னு விரும்பினா மட்டும்தான் சொல்லலாம். சுப்ரீம் கோர்ட்டில் கண்டமேனிக்கு வந்து பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸில் ஆர்கியூ பண்ண முடியாது, டாப் கவுன்சில்ஸ் தான் வர முடியும். அதுலேயும் வந்து இந்த மாதிரி 60 பெட்டிஷன் இருக்குன்னா செக்ரிகேட் பண்ணிவிடுவாங்க. டாப் ஒரு 5 லாயர்ஸ் தான் பேசுவாங்க. அவன் சொன்னாததை உன் பெட்டிஷன் சொல்லுதுன்னா மட்டும்தான் நீ பேசலாம். 2 நிமிஷம் மேலே டைம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு பாயிண்ட்டை மட்டும்தான் உங்களுக்கு, அவ்வளோதான். 2 மினிட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு டைமு, லெஸ் தென் 2 மினிட்ஸ் தான் டைமு. அங்கே போய் வந்து எஸ்ஐஆர் என்பது மனித குலத்துக்கு இந்த கதையெல்லாம் டைலாகெல்லாம் விட்டிங்கன்னா கட் பண்ணி தூக்கி போட்டுருவோம். பட் ஸ்டில் இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் ப்ரொப்ரைட்டி. எஸ்ஐஆருக்கு எதிராக லீகல் சேலஞ்சை மவுண்ட் பண்ணிங்களா இல்லையான்றதான் கேள்வினும் பொழுது அதையும் நீ பண்ணல, அதையும் நீங்கள் பண்ணல. ப்ராக்டிக்கலாக கிரவுண்டுக்கும் வரல, பொலிட்டிக்கலி நீங்கள் பண்ணலை, ஃபைட்டும் பண்ணலை, லீகலி கோர்ட்டுக்கும் போகலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் பிஜேபி அப்படிங்கிற தெளிவாக பிஜேபியை வந்து காயப்படுத்துகிற, பிஜேபியை ப்ரொவோக் பண்ணுற, பிஜேபியை நேரடியாக சீன்ற எந்த ஒரு அரசியல் நடவடிக்கையும் பை வே ஆஃப் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியோ ஆர் பை வே ஆஃப் கேசஸ் இந்த கோர்ட்ஸோ விஜய் கட்சி செய்கிறதே இல்லை. இப்போ அவங்க ஒரு பிஜேபி கிட்ட அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்றது மட்டும் தெளிவாகவே நமக்கு தெரியும். கண்டிப்பாக சார். இதில் ஒரே ஒரு மீடியா பர்சனோட ஒரு பார்வையை வச்சுருந்தார். நான் அதை கோரிலேட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். கமல்ஹாசன் கடந்த 24 பிரச்சாரம் மட்டும்தான் பண்ணார். பட் டைரெக்டாக காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்கு அவர் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணலன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்சர்வேஷன்ஸை சொன்னாங்க. அது பிஜேபி நேரடியாக டிஸ்டர்ப் பண்ணலாம் என்பதற்காக அவர் பண்ணலன்னும் ஒரு பார்வை வைக்கப்பட்டது. அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ராபுலேஷனாக இது இருக்கிறதாங்கிற சந்தேகத்தை நம்ம அதை விட இருக்கு அதிகமாக. அது பார்த்து சும்மா கமல் இவ்வளோ பெரிய டைலாக்லாம் விடலைங்க. ஏதோ வந்தார், பார்த்தாரு, போயிட்டாரு, அவர் ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டாங்க. அவரோட கலைத்துறை பணிகளுக்காக அவரை நாமினேட்டட் மெம்பராக போட்டிருக்கணும். என்ன கேட்டிங்கன்னா இளையராஜாவுக்கு கொடுத்த மாதிரி கமலுக்கு கண்டிப்பாக ஒரு ராஜ்யசபா நாமினேஷன் கொடுத்துருக்கணும். பிகாஸ் ஆஃப் இஸ் எனார்மஸ் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் சினிமா. 50 இயர்ஸுக்கு மேலே. ரஜினி கூட 50 வருஷம், கமல் வந்து அதுக்கு மேலே 60 வருஷம். கமல் வந்து ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் பிரீட்ஸ், அரிதினும் அரிதான மாபெரும் கலைஞன். அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டுன்றது தமிழ் கூறும் நல்லுலகம் தனக்கு தேடிக்கொள்ளுகிற பெருமை. அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். தனக்குத்தானே தமிழ் கூறும் நல்லுலகம் தேடிக்கொள்ளுகிற பெருமை கமலுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தது. கமலுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தது மூலமாக தமிழ்நாடு தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளுகிறது. எனக்கு அதில் எந்த கருத்து வேற்றுமையுமே இல்லை. பட் கமலோட அரசியல் வேறு. அவ்வளோ ஹைட்டுக்கு போகிறவங்க எந்த பாலிட்டிஷியனையும் டிஸ்டர்ப் பண்ணிக்க கூடாதுன்னு பார்க்க. மேபி அவர் அப்படி கூட நினைக்கலாம். அவரோட கேட்டகரி கமலை கொண்டு வந்து இழுத்து வச்சு பேசுறது தேவையில்லாது. அடிப்படையில் அவர் ஒரு மாபெரும் கலைஞன். அவரை சொன்ன மாதிரி வந்து அவரை கொண்டு வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு கட்சிக்கு எதிராக மோத விடுறதெல்லாம் சரியானது இல்லை. ரெண்டாவது கமலை யாரும் சீரியஸ் பொலிட்டிக்கல் பிளேயராக யாருமே எடுத்துக்கல. அவர் லெவல் வேறு. பட் இது அப்படி இல்லை. நான் ஆள போகிறேன்னு வந்துட்டேன், நான் தான் முதலமைச்சர், நான் பிரைமரி ஃபோர்ஸ்னு வந்துட்டு எஸ்ஐஆர் எதிர்க்கிறேன்னு கதை விட்டுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் சேலஞ்ச் பண்ணலன்னா அப்போ ஃபைன், உங்களுக்கு
மக்கள் பார்க்குறாங்க. லீகலாகவும் எடுக்கல, கிரவுண்டுக்கும் போகலை, பொலிட்டிக்கலியும் நீங்கள் அஃப்கோர்ஸ் ஒரு ஆர்ப்பாட்டம்னு பண்ணி பொலிட்டிக்கலி பண்ணிட்டோங்கிறதுக்காக நாம்கி ஆவாஸ் வரீங்களாங்கிறத லெட் த வோட்டர்ஸ் டிசைட். சில இடங்களில் விஜயனுடைய ஆதரவாளர்களுக்கும் கூட ஃபார்ம்ஸை வாங்குறதுக்கே டிஎம்கே வாலண்டியர்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சில பதிவுகளையும் பார்க்க முடிகிறது. ஏன்னா அவங்க மட்டும் தான் ஃபீல்டில் இருக்காங்க. அந்த அட்வான்டேஜ் அதைத்தான பிரச்சனையா தாவே இன்னைக்கு பிஎல்ஓ இஷ்யூவில் எஸ்ஐஆரில் டிஎம்கே மட்டும்தான் களத்தில் இருக்குது, மற்றவங்க யாரும் இல்லை. அப்படின்னும் போது அது பல கேள்விகளை எழுப்புகிறது. அந்த அட்வான்டேஜை கொடுத்துட்டு எதிர்க்கட்சிகள் கைக்கிட்டி வேடிக்கை பார்க்கிறார்களாங்கிற கேள்வியை நம்ம அவங்களுக்கே விட்டுறலாம். ஏன்னா ஸ்டேக்ஸ் உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் தான் யோசிக்கணும், பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விரிவான உரையாடல் சார். முன்னேற்ற